வாட்ஸ்அப்ல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு புது அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? இந்த அப்டேட்டை நீங்க பண்ணினாலே போதும், யாருக்குமே போன் நம்பர் கொடுக்காம நீங்க செக் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் தான் யூசர் நேம்ங்கிற ஆப்ஷன். இந்த யூசர் நேம்ங்கிற ஆப்ஷனை எப்படி நாம கிரியேட் பண்றது, அதே போல இந்த ஆப்ஷன் ஷோ ஆகுது இல்ல அப்படின்னு சொல்றாங்களே தான் இந்த வீடியோ. சோ எப்படி இந்த யூசர் நேம் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாட்ஸ்அப்பை வந்து ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல அந்த கோனர்ல இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. அதே போல ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அக்கௌண்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்கள்ல வந்துட்டு யூசர் நேம்ங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். சோ அப்படி ஷோ ஆகுது இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க பிளே ஸ்டோர்லயோ அல்லது ஐபோன் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஆப் ஸ்டோர்லயோ வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி யூசர் நேம்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல உங்களுக்கு காட்டும் கிரியேட் யூசர் நேம், யூஸ் இன்ஸ்டாகிராம் யூசர் நேம், யூஸ் ஃபேஸ்புக் யூசர் நேம். நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல இருக்கக்கூடிய அதே யூசர் நேமை நீங்க கிரியேட் பண்ணி கொள்ளலாம். சோ ஏற்கனவே வந்து அநேகமான ஆட்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்படியாக இருக்குன்னு சொன்னா ஒரு ஆள் கிரியேட் பண்ணின யூசர் நேம் இன்னொரு ஆள் கிரியேட் பண்ண இயலாது. அதே போல இப்ப கிரியேட் யூசர் நேம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களுக்கு வேணுமென்ற யூசர் நேமை கொடுக்க வேண்டி வரும். இப்ப நான் இதுல கிளிக் பண்ணிருக்கிறேன், நான் வெக்ஸாங்கிற ஒரு யூசர் நேம் கொடுத்திருக்கிறேன். ஏற்கனவே அதுல இருக்குது. சோ அதே போல 01ங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்து இப்ப அவைலபிள் காட்டுது. சோ அதை வந்து கிளிக் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா டன், ஓகே வந்துட்டு. இப்ப இந்த யூசர் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த யூசர் நேம்ல இருக்கக்கூடிய பிரைவசியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம இந்த யூசர் நேம் யாருக்கெல்லாம் கொடுக்கமோ போன் நம்பர் கொடுக்க தேவையில்லை. யூசர் நேம் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா அவங்க போன் நம்பருக்கு பதிலாக யூசர் நேம் சர்ச் பண்ணினாலே நம்மளோட செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி அப்ப எல்லாருமே இந்த யூசர் நேம் சர்ச் பண்ணினா நமக்கு செக் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, கீழே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கண்டெக்ட் மீ பை யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா பீப்புள் ஹூ நோ மை கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு 4 டிஜிட் நம்பர் தருவாங்க. சோ இந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். யாருக்கெல்லாம் இந்த நம்பரை கொடுக்குறீங்களோ அவங்க மட்டும்தான் யூசர் நேம் மூலமா சர்ச் பண்ணினா உங்களுக்கு வந்து செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்தும் என்னுடைய வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் அதே போல எல்லா சோசியல் மீடியாக்களையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க.